தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் தேரணிராஜன் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர்களின் ஆலோசனை என்ன என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் திரு தேரணிராஜன் அவர்கள் இருக்கிறார். டாக்டர் வணக்கம். இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, வெதர் கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. டே வெதரும் அப்படி தான் இருக்குது, நைட் வெதரும் அப்படி தான் இருக்குது, ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பப்ளிக் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அதாவது இந்த வெயில் காலத்தை நம்ம ஆண்டாண்டும் நம்ம வந்து எதிர்கொள்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக இருப்பதை நம்ம உணர்றோம். ஏன்னா அது ரொம்ப கத்திரிக்கு முன்னாடியே நமக்கு இவ்வளோ பெரிய டெம்பரேச்சரை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக என்னென்ன செய்யக்கூடாது, காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும் பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஒன்று இல்லை, அதையும் மீறி நான் கட்டாயம் நான் போய் ஆகணும், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன், அதனால் போகிறேன் அப்படின்னா சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். தலையில் கேப் போட்டுக்கணும், கண்ணாடிக்கு கூலிங் கிளாஸ் போடணும், கைகளுக்கு வந்து முழு சட்டை போடணும், நல்ல லூஸான ட்ரெஸ் போடணும், கலர் வந்து டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. போகின்ற பொழுது நம்ம நீராகாரங்கள் ஏதாவது இருந்தால் அது கையில் எடுத்துகிட்டு போகணும். குறிப்பாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இளநீர், மோர், இல்லை எது நமக்கு வந்து உகந்த ஒரு நீராகாரமோ அதை எடுத்து செல்ல வேண்டும். இப்போ வந்து இது நம்ம போகிற இடங்களில் வந்து அவ்வப்போது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு இளப்பாறலாம். நீங்கள் எப்படி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா புங்க மரங்கள்லாம் வந்து நம்ம ரோடு ஓரங்கள் இருக்கும்பொழுது விவசாயிகள் வந்து கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு இளப்பாருவாங்க, அங்கே ஒரு நுங்கு விற்பார், அந்த நுங்கு எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் அது இல்லை, அதுக்கடுத்து ஒரு இடம் போகும்போது அங்கே ஒரு இளநீர் இருக்கும், அதை குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நம்ம வாழ்ந்து அதையும் எதிர்கொள்கின்ற ஒரு சக்தியை வந்து கிராமப்புறத்திலிருந்து அர்பன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நமக்கு அதை பயன்படுத்தினாலே பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியிடலாம். என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் யூஸ்வலாக என்ன ஆகும், உள்ளே வாங்குவோம், உள்ளே வாங்கின பிறகு அதை வெளியேற்றுவோம். அதுதான் பாடியினுடைய மெக்கானிசம். அது வந்து ஒரு ஹைப்போதலமஸ்னு பிரெயினில் ஒரு சென்டர் இருக்குது. அந்த ரெகுலேட்டரி சென்டரில் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உள் வாங்குறது அதிகமாகிட்டு வெளியில் போகாமல் போகும்போது உடலினுடைய உஷ்ணம் வந்து அதிகமாகிடுது. ஸோ அப்போ என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தலைவலி, கடுமையான தலைவலி இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ஹெட்டட்னஸ், அப்படியே பலுவாக இருக்குது, இல்லைன்னா ஹெவியாக இருக்குது, இல்லை லைட்டாக இருக்குது, இல்லது வந்து தடனை வேர்த்து போகிறது மட்டும் இல்லாமல் வெளுத்து போகிறது, இது ரெண்டும் இருக்கும். பல்ஸ் வந்து இடம் கூடிடும், நெஞ்சு வந்து படபடப்பு அதிகமாகிடும், ஒரு சோர்வு, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்னே தெரியாமல் சோர்ந்து உட்காந்துருது. இது வந்து ஹீட் எக்ஸாஸ்ஷன் சொல்லுவோம். ஹீட்டினுடைய தாக்கத்தினால் ஏற்படுகின்ற எக்ஸாஷன். இதுவே வந்து ஒரு 104 டிகிரி போகுது, 40 டிகிரி சென்டிகிரேட் வருது அப்படின்னும் போது என்னன்னா, அந்த உள் வாங்கின வெப்பத்தை வெளியே ஏற்ற முடியாமல் உடம்பு வந்து முழுமையாக சக்கை போன்று ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சுயநினைவு இழக்கக்கூடிய நிலைமைக்கு வரைக்கும் போகலாம்.